Hello friends, Vivo மற்ற பிராண்ட்ஸ் கூட கம்பேர் பண்றப்ப ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் எல்லாம் Flagship level ஸ்மார்ட்போன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்தியாவுல எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் Vivo Nex அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு Flagship level ஸ்மார்ட்போன் மட்டும் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் சீரிஸ்ல ஒரு 2-3 ஸ்மார்ட் போன் குளோபலா விவோ லான்ச் பண்ணாங்க. ஆனால் எந்த ஒரு ஸ்மார்ட் போனையுமே விவோ இந்தியாவுக்கு எடுத்து வரவே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியாவில் விவோ ஃபிளாக்ஷிப் லெவல் செக்மெண்ட்ல மோஸ்டா கான்சன்ட்ரேஷனே பண்றது கிடையாது. விவோ டைரக்டா ஆஃப்லைனுக்கு போயிட்டு மிட் டைம் செக்மெண்ட், அதாவது 20,000-30,000 இருக்கு பாத்தீங்களா, அந்த செக்மெண்ட்லயும் பட்ஜெட் செக்மெண்ட்ல மட்டும்தான் மோஸ்டா கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விவோ நெக்ஸ்ட் சீரிஸ்ல சைனாவில் அடுத்த ஜென்ரேஷன் ஸ்மார்ட் போன் விவோ நெக்ஸ் 3S அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்டிமேட்டான ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போனை விவோ தரப்புல லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை 5G சப்போர்ட்டர் தான் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விவோ நெக்ஸ் 3S ஸ்மார்ட் போனையாச்சு இந்தியாவுக்கு எடுத்துட்டு வருவாங்களா? அப்படி எடுத்து வந்தா இது என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்க? இந்த ஸ்மார்ட் போன் வந்துச்சுன்னா இப்போ இந்தியாவில் இருக்கிற iQOO3, அதுக்கப்புறம் ரியல்மியோட X50 Pro 5G, வரப்போற OnePlus 8 சீரிஸ், MI 10 சீரிஸ்க்குலாம் இந்த விவோ நெக்ஸ் 3S ஸ்மார்ட் போன் காம்படிஷன் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்மார்ட் போனை பத்தி டீடைலா பார்த்தரலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சா மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி நம்ம டெக் ஃபோர் 20 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐகான் ஜெனரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா எடுத்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். அதை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் இது மாதிரி வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விவோ நெக்ஸ் 3S இந்த ஸ்மார்ட் போன்ல டிஸ்பிளேன்னு பாத்தீங்கன்னா விவோவோட நெக்ஸ்ட் சீரிஸே முழுக்க டிஸ்பிளே கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் விவோ தரப்புல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. அதுவும் டிஸ்பிளேல எக்கச்சக்கமான இன்னோவேஷன்ஸை விவோ வந்து இவங்களோட நெக்ஸ்ட் சீரிஸ் தான் கொடுப்பாங்க. அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளேயோட பாப்அப் செல்ஃபி கேமரா வர மாதிரி விவோ நெக்ஸ்ட் ஸ்மார்ட் போனை இந்தியாவிலையும் சரி குளோபலாவும் சரி விவோ லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் போன்லேயே டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட ஒரு 3வது ஜென்ரேஷன் ஸ்மார்ட் போன் இந்த ஸ்மார்ட் போன்ல டிஸ்பிளேல குறைய வைக்க போறாங்க. இங்கேயும் ஃப்ரண்ட்ல 6.89 இன்ச் ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல E3 டைனமிக் AMOLED பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்க்கறதுக்கே ரொம்ப அட்டகாசமா சூப்பரா இருக்கு. இங்க எந்த ஒரு நாட்சோ கட் அவுட் எதுவுமே கிடையாது. விவோ நெக்ஸ்ட் ஸ்மார்ட் போனில் பார்த்த மாதிரி இப்போ வரைக்குமே இங்க ஒரு பாப்அப் செல்ஃபி கேமரா மெக்கானிசம் தான் விவோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் முழுக்க டிஸ்பிளே தான் இருக்கு. எங்கேயுமே எந்த ஒரு கேப்புமே இல்லை. கிட்டத்தட்ட 99.6% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓல்ட்லேயே இந்த ஸ்மார்ட் போனில் மட்டும்தான் கிட்டத்தட்ட 100% பக்கமா ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். எப்பதான் இவ்வளோ ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு வாட்டர் ஃபால் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொல்லிட்டு இது ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே, மேலே பாப்அப் செல்ஃபி கேமரா வருதுன்ட்டு, அதனால எங்கேயுமே கேப் இருக்காது. வாட்டர் ஃபால் டிஸ்பிளே அப்படிங்கிறது சைடில் கருவாயிருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வாட்டர் ஃபால் டிஸ்பிளே. இங்கே சைடில் எந்த அளவுக்கு கருவாயிருக்கு அப்படின்னா நீங்கள் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, அது கூட சைடில் கருவாயிருக்க மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு ஃப்ரேமே இருக்காது. சரி நிறுத்து, எந்த ஒரு ஃப்ரேமே இல்லைன்னா இங்கே வேல்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன், அதுக்கப்புறம் பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு ஹிட் அண்ட் ப்ரெஷர் கீ கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வச்சு அந்த டிஸ்பிளே இருக்கும் பார்த்தீங்களா சைடில், அதில் உங்கள் கையை வச்சு லைட்டாக ப்ரெஷர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஹிட் அண்ட் கீ ஆன் ஆகிக்கும். அது மூலமாக நீங்கள் வேல்யூம் அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம், பவர் ஆன் அண்ட் ஆஃப் எல்லாமே பண்ணிக்க முடியும். இது லாஸ்ட் இயரே விவோ அபெக்ஸ் 2020 அப்படின்னு சொல்லிட்டு விவோட கான்செப்ட் ஸ்மார்ட் போன் இருக்கு பார்த்தீங்களா, MWC 2020 லான்ச் பண்ணாங்க. அந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்த ஒரு ஃபியூச்சர் தான் அந்த ஸ்மார்ட் போன்ல முழுக்க டிஸ்பிளே கொடுத்து அதில் பாப்பா செல்ஃபி கேமரா கூட இல்லாமல் கொடுத்துருந்தாங்க. எங்க கேமரா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் எந்த ஒரு பிசிக்கல் பட்டன்ஸுமே இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா ப்ரெஷர் சென்சிட்டிவ் பட்டன்ஸ் அதுதான் கொடுத்துருந்தாங்க. அந்த டெக்னாலஜி சேம் இந்த ஸ்மார்ட் போனுக்கு விவோ எடுத்து வந்திருக்காங்க. இது லாஸ்ட் ஜென்ரேஷன் விவோ நெக்ஸ் 3 ஸ்மார்ட் போனுக்கு எடுத்து வந்தாங்க. அப்போ அந்த ஸ்மார்ட் போன் நம்ம சேனலில் கவர் பண்ணல. இப்போ தான் இந்த ஸ்மார்ட் போன் பற்றி நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் விவோ அபெக்ஸ் 2020 ஸ்மார்ட் போன் பற்றி என்ன பார்க்கணும்னா நான் ஒரு மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த ஃபோனை பற்றி லாஸ்ட் இயர் நம்ம சேனல் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அப்பவே அந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அதனால தான் இங்கே முழுக்க டிஸ்பிளே கொடுத்து சைட்லையும் அந்த எண்டு வரைக்கும் கருவாக இருக்கிற மாதிரி கொடுத்து கிட்டத்தட்ட 99.6% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்யூட்டாக ஒர்க் ஆகுது. இங்கே அப்படியே பேக் சைட் டிசைன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3D கிரேடியன்ட் கிளாஸ் படி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் கலர் ஆப்ஷன், ஒயிட்டா ப்ளூவான்னு தெரியல, 2 கலர் கலந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3வதா ஒரு ஆரஞ்சு கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது வந்து ஆல்கஹால் கலர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு விவோ தரப்புன்னு சொல்றாங்க. இந்த 3 கலர் ஆப்ஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்கு. ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போனுக்கு எந்த அளவுக்கு டிசைன் கொடுக்கணுமோ அந்த டிசைன் இங்கே விவோ கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். டிஸ்பிளேவுமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. என்ன இங்கே ரிஃப்ரெஷ் ரேட்டை பற்றி பெருசாக ஒன்றுமே சொல்ல கிடையாது. இங்கே நார்மலான 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் தான் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 120 Hz இல்லை 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் இந்த டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னமும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் பதிலாக 40 HD பிளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போனில் கேமரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேக் சைட் ரவுண்ட் அலைன்மெண்ட்டில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. சாம்சங் சென்சாரா சோனி சென்சாரான்னு சொல்லிட்டு அங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை. நிச்சயமா இங்கே சாம்சங் சென்சார் தான் கொடுத்துருப்பாங்க. அது கூட வந்து ஒரு 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி 117 டிகிரி வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோஸ் வீசல் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த கேமரா தான் மேக்ரோ சென்சாராக ஆக்ட் ஆகும். அதை யூஸ் பண்ணி 2.5 சென்டிமீட்டர் வரைக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கு க்ளோஸ் அப்ல கொண்டு போய் மேக்ரோ ஷாட்ஸ் எடுத்துக்க முடியும். இந்த கேமரா குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு. அல்ட்ரா வைட் ஆங்கிளையும் சரி மேக்ரோ ஷாட்ஸையும் சரி. ஃபைனலாக இன்னொரு 13 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ சென்சார் கொடுத்துருக்காங்க.
அதை யூஸ் பண்ணி 2x ஆப்டிகல் ஜூம்ல போட்டோஸ் எடுத்துக்க முடியும். ஓவராலா பேக் கேமரா குவாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க காட்டியிருக்க சாம்பிள்ஸ் எல்லாமே குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு, அது ஏன்னு அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் இங்க ஃப்ரண்ட்ல வந்தீங்கன்னா அங்க பாப்பை எலிவேட்டிங் ஆகிற மாதிரி செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்க பாப்பை வரது நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் பெருசா இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, அந்த செல்ஃபி கேமரா கூடவே ஒரு எல்இடி ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. அதனால நைட் டைம்ல நீங்க செல்ஃபி எடுத்தீங்கன்னா அந்த எல்இடி லைட் யூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். செல்ஃபி கேமரா குவாலிட்டியுமே இங்க ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஓவராலா ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போன்ல எந்த அளவுக்கு கேமரா கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இங்க கேமரா கொடுக்கல. ஒரு 50,000 40,000 ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போன்ல எந்த அளவுக்கு கேமரா கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு கேமராவை நிச்சயமா இங்க விவோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த 64 மெகா பிக்சல் கேமரா குவாலிட்டி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா, அது என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இது ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போன். இங்க ஸ்னாப்டிராகன் 865 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க S55 5G மாடல் யூஸ் பண்ணிருக்காங்க. இது SA NSA அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மோட்லயும் இந்த ஸ்மார்ட் போன் ஒர்க் ஆகும். இந்தியாவுக்குலாம் வந்துச்சுன்னா 4G நமக்கு சப்போர்ட் பண்ணும், நீங்க பயப்படவே வேண்டாம். அதுக்கப்புறம் இங்க UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. LPDDR5 RAM ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே லாஸ்ட் ஜெனரேஷன் Vivo Nex 3 ஸ்மார்ட் போன்ல இருந்து ஒரு பெரிய அப்கிரேட் விஷயமே சொல்லுவேன். அதுக்கப்புறம் இங்க Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜி உள்ள யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போன்ல எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கணுமோ நிச்சயமா இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த தேதிக்கு இந்தியாவுக்கு இந்த ஸ்மார்ட் போன் எடுத்திருந்தாங்கன்னா கூட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் Vivo iQOOக்கு அப்புறம் இந்த Vivo Nex 3S ஸ்மார்ட் போன்ல நிச்சயமா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இங்க சாஃப்ட்வேர்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் FunTounchOS 10ல ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 10 அப்டேட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பேக்கப் பண்றாங்க. ஒரு 4500 mAh மேசிவ் பேட்டரி, அதுக்கு 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. டைப் சி போட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சார்ஜிங் ஸ்பீட் எந்த குறையுமே இருக்காது. 4500 mAh பேட்டரியும் நிச்சயமா ஒரு நாளைக்கு நல்லாவே தாங்கும். ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போன் பிரைஸ்னு பாத்தீங்கன்னா 8GB RAM 256GB இன்டர்னல் மெமரி பேஸ் வேரியன்ட் கொடுக்குறாங்க. அதை வந்து 4956 யுவான் சைனாவை லான்ச் பண்ணிருக்காங்க. சம்திங் யுவானுக்கு அது அப்படியே இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணா 50,000 இருந்து 53,000 வருது. கன்ஃபார்மா அந்த பிரைஸ் எடுத்து வர மாட்டாங்க. ஒரு 50,000 தான் இந்தியாவுக்கு எடுத்து வருவாங்க. அதுக்கப்புறம் ஹை எண்ட் வேரியன்ட் 12GB RAM 256GB இன்டர்னல் மெமரி சைனா பிரைஸ் இருந்து இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்றப்போ ஒரு 55,000 வருது. ஸ்டார்டிங் RAM ஆப்ஷன் 50,000க்கும் அந்த 12GB RAM ஆப்ஷனை 55,000க்கு இந்தியா எடுத்துவாங்கன்னு தோணுது. அப்படி எடுத்துட்டு வந்தாங்கன்னா நிச்சயமா வரப்போற OnePlus ஓட 8 Pro ஸ்மார்ட் போன், அதுக்கப்புறம் வரப்போற MI 10 Pro ஸ்மார்ட் போன் எல்லாத்துக்குமே இந்த Vivo Nex 3S ஸ்மார்ட் போன் கன்ஃபார்மா பயங்கரமான காம்படிஷன் கொடுக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவுக்கு வந்தா வாங்குவீங்களா? அதுவும் குறிப்பா ஆஃப்லைன்ல வந்தா வாங்குவீங்களா? நீங்க ஒரு விவோ ஃபேனா அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம போய் கீழே கமெண்ட் பண்ணுங்க. விவோ ஃபேனா இல்லைனா கூட இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள உங்க வீட்டு பையனா நினைச்சு அதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.